உஷா, அடியே உஷா, என்னம்மா? ஏண்டி கூப்பிட்டுட்டே இருக்கேன், காது கேட்கலையா உனக்கு? கேக்குது கேக்குது, சொல்லு என்ன விஷயம்? என்னடி உங்க அண்ணியோட ஆட்டத்தை அடக்குற, நீங்க உட்காந்து போனை பார்த்துக்கிட்டு இருக்க? அட ஆமால, இன்னியோட அண்ணியோட ஆட்டத்தை முடிக்கிறேன், நீ இங்கேயே இருந்து பாரு. இதுக்கப்புறம் அண்ணி நம்மளுக்கு சலாம் போடுற மாதிரி வச்சுக்கிறேன். கரெக்டா? என்னடி பண்ண போற? சொல்ல மாட்டேன், செஞ்சு காமிக்கிறேன். அலே அண்ணங்கிட்ட சொல்லி இந்த கட்டில முதல்ல மாத்த சொல்லுமா. ஏண்டி நல்லா தானே இருக்கு, கட்டிலாம் நல்லா தான் இருக்கு, ஆனா ஹைட்டு தான் ரொம்ப ஹைட்டா இருக்கு. பாரு ஏன் உயரத்துக்கு இருக்கு, இதுல எப்படி ஏறி படுக்கிறதா? சரி சரி சொல்றேன். அடுத்த வாட்டி நான் வரத்துக்குள்ள இந்த கட்டில மாத்தி இருக்கணும் சொல்லிட்டேன். அவ விஷயத்துல காரியமா இருப்பா, போறா ஏதாவது பண்ணுவாளா பாப்போம். என்ன பொண்ணு இத பாரு. அட என்னங்க இப்படிலாம் பண்றாங்க? ஐயோ இதோட கொடுமையாலாம் நடக்கும் சின்ன பொண்ணு. அப்படியாங்க? செம காமெடியா இருக்குல்லங்க. ரெண்டு பேரும் நல்லா ஜாலியா இருக்கீங்களா? இருங்க உங்க சந்தோஷத்துக்கு முடிவு கட்டுறேன். என்ன பண்ணலாம்? சின்ன பொண்ணு நீ பாத்துட்டே இரு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. தண்ணி குடிக்க கிச்சனுக்கு தான் வரான், கிச்சன்ல இருந்து ஆரம்பிப்போம். வரான். டெய்லியும் சாம்பார் ரசம் ஆக்கி போட்டா என்னதான் ஆகுறது? பாவம் அண்ணா. ஷா வாணா. என்னாச்சுமா டல்லா இருக்க? சாப்பிட்டியா இல்லையா நீனு? என்ன சாப்பிடுறது? பாரு அண்ணி எப்ப பார்த்தாலும் சாம்பார் ரசமா வச்சிட்டு இருக்கு. உன்ன நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. இத சாப்பிட்டு நீ எப்படின்னா இருக்க? அப்படிலாம் இல்லம்மா, அவ நல்லாதான் சமைப்பா. போனா நானே வந்ததுல இருந்து பாக்குறேன், ரசம் சாம்பார் பருப்பு அததான் மாத்தி மாத்தி வைக்கிறாங்க. இந்த கறி மீனெல்லாம் கண்ணிலே பாக்கலையே. அப்படிலாம் இல்லம்மா, அவளும் நான்வெஜ் எல்லாம் நல்லா செய்வாளே. எங்க சமைச்சு போடுறாங்க? நானா எனக்கு சமைச்சு போடல நான் கவலைப்படுறேன், உனக்கு சமைச்சு போடலன்னா கவலைப்பட்டுட்டு இருக்கேன். பாரு அம்மா சமைக்கும் போது நல்லா கொழு கொழுன்னு குண்டா இருந்த, இப்ப அண்ணி சமையல் வந்ததுல இருந்து எவ்வளவு ஒல்லி ஆயிட்ட பாரு. என்ன சாப்பிடுறியோ தெரியல, அடுத்த தடவை வரும்போது தரையோட தரையா இருப்ப போலியே. என்னம்மா சொல்ற? அட ஆமாண்ணா, பாரு எவ்வளவு ஒல்லி ஆயிட்டனே. அம்மா கூட கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க, சாப்பாடே சரியா சாப்பிடுறது இல்லைன்னு. என்ன பண்றது, அவங்க சமையல தான் சாப்பிட்டாகணும். என்னது அம்மா கவலைப்பட்டாங்களா? அட ஆமாண்ணா, அம்மா கவலைப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது, அதை தானே சாப்பிட்டு ஆகணும். சரி நான் வரேன். இந்த சின்ன பொண்ணு ஒழுங்கா சமைக்காம எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. ஒழுங்கா சமைச்சு போட்டா என்ன அவளுக்கு? சே, அம்மாவும் கவலைப்படுறாங்களா? வரான். இங்க ஒரு போட்டோ இருந்ததே, காணோம். இங்க இருந்த நம்ம போட்டோ எங்கண்ணா? அதாம்மா சின்ன பொண்ணு எடுத்து உள் ரூம்ல மாட்டிருக்காமா, ஹால்ல கிளாக் மாட்ட சொன்னா அதான். ஓ எடுத்துட்டாங்களா போட்டோவை? சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்களே. என்னம்மா சொல்ற? அட ஆமாண்ணா, அவங்களுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்த போட்டோவை பார்க்கவே பிடிக்கல. சேச்ச அப்படிலாம் இருக்காதுமா, சின்ன பொண்ணு அப்படிலாம் யோசிக்க மாட்டா. போனா உனக்கு தெரியாதுண்ணா, என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க, நீ போன பிறகு அந்த போட்டோவை எடுத்துருவான் பாருன்னு. பாரு சொன்ன மாதிரியே எடுத்துட்டாங்க. அப்படிலாம் இல்லம்மா, நான் தான் ஹால்ல ஒரு கிளாக் இல்லையே, கிளாக் மாட்டணும்னு சொன்னேன், அதுக்காக தான் எடுத்தா. ஹால்ல கிளாக் மாட்ட வேற இடமா இல்ல, அந்த போட்டோவை எடுத்துட்டு தான் மாட்டணுமா? நீ வேணா அவங்கள நம்பு, நான்லாம் நம்ப மாட்டேன். போனா. ஆமா இடம் இருக்கே, அவ ஏன் போட்டோ எடுத்துட்டு மாட்டினா? நீ இப்படி இருந்தா அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வீடியோ அவங்க கண்ட்ரோல்ல போயிடுச்சு, நாளை பின்ன என்னையே வரக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இந்த சின்ன பொண்ணு எல்லாம் அவ இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு அவளை சின்ன பொண்ணே. வா மக்கா, என்னாச்சு? உமானா சும்மாவா? என்னாச்சு மக்கா, போன காரியம் என்னாச்சு? உன் பொண்ணுகிட்ட ஒரு காரியத்தை சொன்னா சும்மா விடுவாளா? கச்சிதமா முடிச்சிட்டால. என்ன மக்கா சொல்ற, என்னாச்சு? அண்ணன் கிட்ட அண்ணிய பத்தி போட்டு கொடுத்துட்டேன், இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறத மட்டும் பாரு, இதுக்கப்புறம் அண்ணி நம்ம கிட்டே வராது. அப்படியா? சூப்பர் சூப்பர், வா மக்கா பாக்கலாம். வா. அடியே சின்ன பொண்ணே. இப்ப எதுக்கு இவர் அலறாரு? போய் பாப்போம். என்னங்க உங்களுக்கு தண்ணி குடிச்சிட்டு வர இவ்வளவு நேரமா? என்னடி சாப்பாடு செஞ்சிருக்க? ஏங்க என்னாச்சு? உங்களுக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் தான் செஞ்சிருக்கேன். அப்படியே டெய்லியும் சாம்பார் சோறு ரசம் சோறா செஞ்சு போட்டா என் உடம்பு என்னடி ஆகுறது?
ஏங்க இப்படி பேசுறீங்க? உங்களுக்கு அதுதானே பிடிக்கும். பிடிக்கனா வருஷம் பூரா அதையே செஞ்சு போடுவியா? இந்த கறி மீன்லாம் உனக்கு சமைக்க தெரியாதா? பாரு கையெல்லாம் எவ்வளவு ஒல்லியாயிடுச்சுன்னு. எப்படி இருந்தா தெரியுமா நானு? இப்ப எப்படி ஆயிட்டேன் பாரு, எல்லாம் உன்னாலதான். பத்தாததுக்கு வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் அதே தான் செஞ்சு போடுற. என்ன உனக்கு சமைக்கிறதுக்கு வலிக்குதா? இங்க இல்லைங்க, 2 நாளுக்கு முன்னாடி தானேங்க கறி செஞ்சேன். இன்னைக்கு சனிக்கிழமைங்க, அதாங்க நான்வெஜ் செய்யல. பாரு இந்த சனிக்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் உன்னோட வச்சுக்கோ, என்கிட்ட கொண்டு வராத. இனிமே டெய்லியும் வீட்டுல கறி செய்யணும் சொல்லிட்டேன். சரிங்க, இனிமே டெய்லியும் கறி செஞ்சிடுறேன். செஞ்சு போட்டு தான் ஆகணும். சரி, அங்க இருந்த போட்டோவை எதுக்குடி மாத்தின? எந்த போட்டோங்க? எங்க அந்த இடத்துல கிளாக் மாட்டுறதுக்காக அந்த போட்டோவை எடுத்தங்க. நீங்க தானே ஹால்ல ஒரு கிளாக் மாட்ட சொன்னீங்க. கிளாக் மாட்ட சொன்னா அந்த இடத்துல தான் மாட்டுவியா? ஹால்ல வேற இடமே இல்லையா? அந்த போட்டோவை எடுத்துட்டு தான் உனக்கு மாட்டணுமா? இல்லைங்க, அதாங்க வாசலுக்கு நேரா இருக்கு, அதனால தாங்க அங்க மாட்டினேன். வாசலுக்கு நேரா இருக்குன்னு போட்டோவை எடுத்தியா, இல்ல உனக்கு பிடிக்கலன்னு அந்த போட்டோவை எடுத்தியா? என்னங்க இப்படி சொல்றீங்க? எனக்கு ஏங்க அந்த போட்டோ பிடிக்காம இருக்க போகுது? என்ன ஹால்ல இவ்வளவு இடம் இருக்கும்போது அந்த போட்டோவை எடுத்துட்டு நீ கிளாக் மாட்டிருக்கனா, அப்போ உனக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். எனக்கு ஏங்க அந்த போட்டோ பிடிக்காம போக போகுது? நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தானேங்க. நானும் அப்படி தாண்டி நினைச்சேன். ஆனா என் தங்கச்சி சொன்ன பிறகுதான் தெரியுது நீ வேணும்னே தான் போட்டோவை மாத்திருக்கேன்னு. பாரு இப்போ அவ கவனிச்சு சொல்றா நான் ஒல்லியாயிட்டே போறேன்னு. உனக்கு எங்கேயாவது அக்கறை இருக்கா ஒழுங்கா சமைச்சு போடணும்ட்டு? என்ன சொன்னீங்க? உங்க தங்கச்சி சொன்னாளா? அடே, இவ்வளவு நேரம் உன் தங்கச்சி சொன்னான்னு தான் என்ன கேட்டுட்டு இருந்தியா நீனு? வலிக்குது சின்ன பொண்ணு, விட்டுரு சின்ன பொண்ணு. அம்மா எந்திரிடா மேல. ஆனா சின்ன பொண்ணு விட்டுரு சின்ன பொண்ணு, வலிக்குது. அடிக்க மாட்டேன், ஏந்திரிடா. இங்க கிட்ட வாடா. அடிக்காத சின்ன பொண்ணு. இங்க பாரு, உனக்கு ஏதாவது கேட்கணும்னா அதை நீயா கேளு. உன் தொங்கச்சி சொன்னா, உன் ஆத்தாக்காரி சொன்னா, ரோட்ல போறவன் சொன்னா, வரவன் சொன்னான்னு ஏதாவது என்கிட்ட கேட்ட மவனே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேட்க மாட்டேன் சின்ன பொண்ணு. கேட்க கூடாது. உனக்கா ஏதாவது தோணுச்சுன்னா கேளு, அப்ப நான் பதில் சொல்றேன். உன் தொங்கச்சி சொன்னான்னு கேட்குற, அவளா என் கூட வாழ்றா? நீ தானே வாழ்ற. உன்னை நான் நம்பணும், என்னை நீ நம்பணும், அதான் வாழ்க்கை. மற்றவங்க சொல்றத கேட்டு நம்பிட்டு இருந்தனா அப்புறம் என்னையா புருஷன் பொண்டாட்டி வாழ்க்கை? உங்க அம்மாவை பத்தி யாராவது சொன்னா நம்புவியா? ஆனா பொண்டாட்டியை பத்தி சொன்னா மட்டும் ஈஸியா நம்பிடுறது இல்ல. ஏன்னா நாங்க தான் இழிச்சவாயி. இந்த கதைலாம் இங்க வேணாம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது நடந்தது, தின்ற சோத்துல விஷத்தை வச்சிருவான் பாத்துக்க. ஜாக்கிரதை, ஒழுங்கு மரியாதையா இருந்துக்கோ. பா இரு. என்ன சின்ன பொண்ணு? தங்கச்சி ஒரு 4 நாள் இருப்பா, அப்புறம் அவ வீட்டை பார்த்துட்டு போயிடுவா. அப்புறம் நீ காலத்துக்கும் என் கூட தான் இருக்கணும்ன்றத மறந்துடாத. உன் தங்கச்சி இருக்கான்ட்டு குரலை ஒசத்தி பேசுறது, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, புரியுதா? சரி சின்ன பொண்ணு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நாத்தனாரு தானா? எங்க அவ? இதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. அம்மா, எங்க அம்மாவை காணோம். இருக்காமாக்கா. என்னம்மா கதை அப்படியே உள்டாயிடுச்சு? அண்ணி அண்ணனை புரட்டி போட்டுட்டாங்க. அதான் அப்பவே சொன்னேனேடி, உன் அண்ணிய யாராலையும் சமாளிக்க முடியாதுன்னு. கேட்டியா என் பேச்ச? நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. ஐயோ.